ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் நமக்கான ஆண்டவருடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். திக்கற்றவர்கள் என்று சொன்னால் அனாதைகள் என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனதற்கு பின்பாக 12 சீஷர்களும் பயந்தார்கள், நாங்கள் திக்கற்றவர்களாகி விடுவோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அனாதைகளை குறித்து, அனாதைகள் யார் தெரியுமா? தாய் தகப்பன் இல்லாதவர்கள் தான் அனாதைகள். ஆனால் நமக்கோ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். தாய் தகப்பன் மரித்தவர்கள், யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லாமல் மரித்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனாதைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தாலும் இன்றைக்கும் பிழைத்திருக்கிறார். அனாதைகள் யார் தெரியுமா? யாரையாகிலும் தனியாக விட்டுவிட்டால் அவர்கள்தான் அனாதை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உங்களை தனியாக விடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அனாதைகளுடைய தேவையை சந்திக்க யாரும் இல்லை. யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் தான் அனாதைகள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். அனாதைகள் யார் தெரியுமா? அவர்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லாத நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன்மேலே கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. நம்மை நேசிக்கிற, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற, எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன் இருப்பதினாலே நாம் திக்கற்றவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.